வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுகவில் ஒன்றிணைஞ்சிருக்காருங்க பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இந்த போஸ்டிங் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்டிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்க. அதோட நேரடி காட்சி இருக்குது, வீடியோ முழுசாக பாருங்கள். 2026 தேர்தலில் கட்டாயம் இவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அது யார், என்ன, எது, ஏன் பன்னீர்செல்வம் அதிரடியாக அதிமுகவில் இணைஞ்சார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த பாஜக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியே வந்தார். மோடி எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், என்னை பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வேறுபாடால் அவர் வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவுடனே நான் அம்மா இருந்த காலத்தில் அதில் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தேன், என்னோடய விஸ்வாசம் அதிமுக தான் சொல்லிட்டு மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்காருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து 2026 வெற்றி பெற்றா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் உரிமையோட கேட்டிருக்கதாகவும் எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா மீண்டும் அதிமுக ஒன்று செஞ்சால் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம், ஒரு பலவீனம்னு சொல்லாங்க. ஏன்னா அதிமுக 2 இருக்கிற வரைக்கும் தான் திமுகவுக்கு நல்லது, ஓட்டுகள் சேதரும், அதனால் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இப்போ மீண்டும் ஒன்று இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் டிடிவி தினகரன், சசிகலா கூட வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மீண்டும் 2026 தேர்தலுக்குள்ளே அது எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா அரசியல் இந்த எலெக்ஷன் டைமில் யார் எப்படி வேணால் மாறுவாங்க, எந்த கூட்டணியும் வேணால் மாறுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதுமாரி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத கூட்டணி இருப்பாங்க, எதிர்பார்க்காதவங்களாம் கட்சியில் இணைவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அரசியல் இருக்கும். அது பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்னும் எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி வெளியாதுன்னு சொல்லிட்டு. அதே போல் கருத்து கணிப்படி பார்த்திங்கன்னா 170 180 தொகுதி பார்த்திங்கன்னா சாலிடாக அதிமுக கூட்டணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குங்க. ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா பாமக தேமுதிகலாம் கண்டிப்பாக அதிமுக கூட தான் கூட்டணி வரும். ஏன்னா மதுரை மாநாடு இப்போ நாளைக்கு தொடங்கும் போது விஜய் அதில் கூட கூட்டணி குறித்து எதனா ஒன்று அலௌன்ஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பார்த்திங்கன்னா முரசு கட்சி ஜனவரி மந்தில் யார் கூட கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவிப்புன்னு சொல்லிட்டுதாங்க. அந்தமாரி கிட்ட வர ரொம்ப ஒரு விறுவிறுப்பை நோக்கி போயிட்டுருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள், உங்கள் ஓட்டு யாருக்கு? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.